தமிழ் பேசும் தலைமைகள் எல்லாம் இணைந்து நேற்றைய தினம் ஆரம்பித்திருக்கிறார்கள். இது ஜிஎல்பிசியுடைய தமிழ் வெர்ஷனா? சேராமல் பிரிந்து கிடந்தவர்களை சேர்த்து வைத்திருக்கிறோம். எல்லாரும் ஒரு இடத்துக்கு சேருங்க, ஊழல்வாதிகளாம் ஒரு இடத்துக்கு சேருங்க, அப்படி அள்ளி கொண்டு உள்ளுக்கு போகிறதுக்கு எங்களுக்கு லேசாக இருக்கும். அவ்வளோதான். யாராக இருந்தாலும், மாஃபியாவாக இருக்கலாம், இனவாதிகளாக எந்த தரத்தில் இருந்தாலும், அவர் எவ்வளவு கீழ்த்தரமானவர்களாக இருந்தாலும் அவர்களை இணைத்து கொண்டு நாங்கள் இந்த அரசாங்கத்தை விரட்டுவதற்காக முயற்சிப்போம். நடக்க போகிற விஷயம் இல்லை. இருந்தாலும் அவர்களுடைய நிலையும் அந்த அளவுக்கு இறங்கி போய்விட்டது. ஆள் இல்லை அவங்களுக்கு. நீர்கொழும்பு சிறைச்சாலை விவகாரம், இதிலிருந்து அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த ஆயுதங்கள் இதெல்லாம் ரொம்ப நாளாக பிளான் பண்ணி திட்டமிட்டதை போட்டு தான் இருக்கிறது. சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய கைதிகளின் இவ்வாறான நடவடிக்கைகள் தான் ஒரு ஆரம்ப புள்ளியாக அமைகிறது இனவாதம். ராஜபக்ச குடும்பம் யார்? பர்சி. அவர்களும் கத்தோலிக்க மதம் சார்ந்த விடயங்கள். அவர்கள் அரசியலுக்காக தங்கள் மதத்தை மாற்றம். இந்த ஈஸ்டர் தாக்குதல் சம்பவத்தோடு தொடர்புடையதாக சொல்லப்படுகின்ற இந்த விசாரணைகளில் அடிக்கடி அவருடைய பேர் தான் பாதிக்கப்படும். அந்த நபரை கைது செய்யவிருப்பதாக ஒரு தகவல், நிறைய ஆதாரங்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆதாரங்களின் அடிப்படையிலே அல்லது அடுத்த கைது என்பது ஈஸ்டர் குண்டு தாக்குதலே பிள்ளையான் கைது செய்யப்பட போகிறார் என்ற விடயம்தான் ஒரு எதிர்பார்க்கப்படக்கூடிய விதமாக. பிள்ளையான் மாத்திரம் கைது செய்யப்படக்கூடாது, கருணா அம்மானும் கைது செய்யப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திரசூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. லங்காஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம். லங்காஸ்ரீயின் நேருக்கு நேர் நேர்காணல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கிறீர்கள். சமகால அரசியல் விவகாரங்கள் தொடர்பில் பேச நாங்கள் இன்று தயாராகி இருக்கிற நிலையில் இன்று எம்மோடு பேச பல விடயங்களை கலந்துரையாட தயாராகி இருக்கின்றார் தாஹா ஐன்ஸ்டீன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நேற்றைய தினத்திலிருந்து நாங்கள் ஆரம்பிப்போம். நேற்றைய தினம் தமிழ் பேசும் கட்சிகள், தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகள் என்று சொல்லுகிற தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், இப்படி பலரும் இணைந்து ஒரு புதிய கூட்டணி ஒன்றை ஆரம்பித்திருக்கின்றார்கள். எங்களுக்கு தெரியும், ஒரு பக்கம் ஜிஎல்பிசியுடைய தலைமையில் சிங்கள மொழி பேசுகின்ற தற்போதைய இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள், இதற்கு முன்பாக இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் இணைந்து அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்புவோம் என்கின்ற அந்த துணிப்பொருளிலே அவர்கள் செயற்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் அதிகமாக அழுவது இந்த சுகீஸ்வர பண்டார, சுரேஷ் சாலை இவர்களுக்கெல்லாம் ஆதரவாக அழுது கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது இதே போன்றது ஒரு கூட்டணி தமிழ் பேசும் அரசியல் தலைமைகள் எல்லாம் இணைந்து நேற்றைய தினம் ஆரம்பித்திருக்கிறார்கள். இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? ஆனால் நான் கேட்டேன் அவர்களிடம், இது ஜிஎல்பிசியுடைய தமிழ் வெர்ஷனா என்று. ஆனால் இவர்கள் அதை மறுத்து விட்டார்கள். இல்லை, இது தமிழ் மக்களுக்கென்று ஒரு முக்கியமான பல பிரச்சனைகள் இருக்கின்றது. 3-4 விடயங்களை மையமாக வைத்துதான் இவர்களுடைய இந்த கூட்டணி ஆரம்பித்திருக்கிறார்கள். அரசியல் அமைப்பு மாற்றம், அதே போல மாகாண சபை தேர்தல், காணி பிரச்சனை, சமூகங்களுக்கு இடையில் இருக்கின்ற காணி பிரச்சனை, இப்படியான விஷயங்களை வைத்துத்தான் இவருடைய இந்த கூட்டணி ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இது இந்த அரசாங்கத்துக்கு ஒரு சவாலாக அமையுமா? அரசாங்கத்துக்கு சவாலாக அமைய போறதில்லை. சமூக மட்டத்தில் பேசப்பட்ட ஒரு விடயம், பொதுவாக சமூக வலைத்தளத்தில் அதிகமாக கூறப்பட்ட ஒரு விடயம்தான் சுகீஸ்வர பண்டார, அதே போன்று கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஊழலிலே சம்பந்தப்பட்டவர்கள் அரசு சொத்துக்களை வீணாக செலவிட்டார்கள் என்ற அடிப்படையில் கைது செய்து வைத்திருப்பவர்களுக்கான ஒரு குரலாகத்தான் ஜிஎல்பிசியுடைய தலைமையிலான ஒரு கூட்டணி உருவாக்கப்பட்டது. இந்த கூட்டணியையும் தமிழ் தரப்பினர்களுக்கிடையே கூடிய ஊழல்வாதிகளுக்கு கைதுகள் இடம்பெறப் போகின்றது என்ற அதிர்வை நோக்கி நகர்வதன் காரணமாக அதற்கு குரல் கொடுப்பதற்காக, அதற்காக எதிர்ப்புக்கு மக்களை திரட்டுவதற்காக அமைக்கக்கூடிய ஒரு கூட்டமைப்பா என்ற கூட்டணியா என்ற அடிப்படையிலே பொதுவாக சமூக மட்டத்திலே பேசப்பட்டது. நான் என்னுடைய பார்வை அவ்வாறல்ல. அதே நேரம் அவர்களும் சொன்னார்கள், இது இனவாத ரீதியான ஒரு கூட்டமைப்பு இல்லை என்ற விடயத்தை அவர்கள் கூறுகின்றார்கள். இது ஊடகவியலாளர்களுடைய கேள்வியோ அல்லது வேறு யாரும் இந்த விடயத்தை குறிப்பிடாத நிலையிலே இது இனவாத ரீதியான ஒரு கூட்டணி அல்ல என்ற விடயத்தை அவர்கள். எனவே ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை அவர்கள் வெளியிலே எடுத்தனர். இவர்கள் எதிர்காலத்தில் இனவாத ரீதியான ஒரு செயற்பாடுகளை, இனவாத ரீதியான கருத்துக்களை வெளியிட்டு மக்களை வழிநடத்துவதற்கான ஒரு கூட்டணியை ஆரம்பிக்கிறார்கள் என்ற ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது. எனவே இவர்கள் விடயத்திலே மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும். நிச்சயமாக இவர்களிலே இருக்கக்கூடியவர்கள் கடந்த கால ஆட்சியின் போது, கடந்த காலங்களின் போது முழுக்க இனவாதத்தை கக்கியவர்கள்.
இனவாதத்தின் ஊடாகவே அவர்களுடைய கட்சிகளை உருவாக்கியவர். அவருடைய கட்சிகளின் பெயர்கள் கூட ஒரு இனத்தை பிரதிபலிக்கக்கூடிய விதத்திலே தமிழ் தேசியம் அல்லது தமிழ் அல்லது முஸ்லீம் காங்கிரஸ், முஸ்லீம் என்ற அடிப்படையிலே அந்த 2 இனத்தையும் பிரதிபலிக்கக்கூடிய விதத்திலான ஒரு கட்சிகளை சார்ந்தவர்கள் தான் இதிலே கூட்டமைப்பில் இருக்கிறார். அது நினைக்கிறேன் மனோ கணேசன் மாத்திரம்தான் அவருடைய கட்சியில் மாத்திரம்தான் நான் நினைக்கிறேன் அந்த இனம் இல்லாத ஜனநாயக முற்போக்கு முன்னணி என்ற அடிப்படையில் இருக்கின்றது. மற்ற கட்சிகள் எல்லாருமே ஏதோ ஒரு விதத்திலே இனத்தை சார்ந்தது. மனோ கணேசனுடைய கட்சியும் கூட மலையக மக்களுடைய, கொழும்பில் வாழக்கூடிய மலையக மக்களுடைய பிரதிநிதித்துவமாக இருந்தாலும் அவரிடம் அந்த இன ரீதியான ஒரு கடந்த கால நடவடிக்கைகள் இருக்கவில்லை. பட் கடந்த காலங்களில் ஒரு சில சந்தர்ப்பங்களிலே அவ்வாறான ஒரு சில சம்பவங்களை நாங்கள் அதை பெரிதாக கணக்கெடுக்கணும். மற்றவர்கள் எல்லாருமே இன ரீதியான கருத்துக்களை, இனத்தை தூண்டிவிட்டு அதன் மூலமாக அரசியல் செய்தவர்கள் தான் இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் அவர்கள் கூறியிருக்கின்ற விடயம் கூட நாங்கள் காணி பிரச்சனையையும் மற்றது முக்கியமான உரிமை பிரச்சனைகள் பற்றியும் அது சம்பந்தமாகவும் மாகாண சபை பற்றியும் பேசப் போகிறோம் என்று தான் பேசினார்கள். 1948ஆம் ஆண்டு இந்த தமிழ் கட்சிகள் ஆரம்பித்த காலத்திலிருந்து இந்த காணி பிரச்சனையும் கொடுக்குற பிரச்சனையும் முஸ்லீம் காங்கிரஸ் ஆரம்பித்த 86, 87, 89ஆம் ஆண்டு காலங்களிலே ஸ்தாபக தலைவராக இருந்த அஷ்ரஃப் காலம் என்ற அஷ்ரஃப் அவர்களுடைய காலத்திலும் அவரும் இதைத்தான் பேசினார். எங்களுடைய காணி, எங்களுடைய விடயத்தை தான் பேச, அதைத்தான் திரும்பவும் பேச போகிறீங்க என்ற தொடச்சி புடம் போட்டு திரும்ப பேச போகிறீங்க. இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இனவாதத்தை அதிகமாக பேசி இந்த அரசாங்கம் இனவாதமாக செயற்படுகிறது என்ற அடிப்படையில் எதையாவது ஒரு காரணத்தை பிடித்து அரசாங்கம் செய்யக்கூடிய ஏதாவது ஒரு விடயத்தை, திட்டத்தை, அதை நீங்கள் விமர்சிக்கக்கூடிய விதத்தில் தான் இவர்கள் பேச போகிறார். எனவே இவர்களுடைய கூட்டணி தனித்து இவர்கள் எதிர்வரக்கூடிய, நாங்கள் எங்களுடைய ஜனாதிபதி நேற்றைய தினம் அல்லது நேற்றுக்கு முந்தைய தினம் அறிவித்தார், நாங்கள் காசு இருக்கிறது மாகாண சபை நடத்துவோம் என்பதை தெளிவாக தெரிவிக்கிறார். ஆனால் இதற்கு முன் நான் நினைக்கிறேன் 6 மாதங்களுக்கு முன் எடுக்கப்பட்ட கேள்வியின் போதும் மாகாண சபை தேர்தலில் எதிர்வரும் 2027ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் அளவிலே அல்லது 5ஆம் மாதம் அளவிலே நாங்கள் நடத்துவோம் என்ற விடயத்தை நான் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறேன். எங்களுடைய அரசாங்கம் அதற்காக தொடர்ந்து கடந்த காலங்களில் கடந்த ஆண்டு 3 தேர்தலை கிட்ட நடத்தியிருக்கிறோம். எனவே அது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு பின், ஒரு வருட கால இடைவெளிக்கு பின் அதற்கான சில அந்த மாகாண சபை சட்டத்திட்டங்களிலே இருக்கக்கூடிய அந்த கான்ஸ்டிடியூஷனில் சில விஷயங்களை மாற்றங்களை கொண்டு வந்து எல்லை நிர்ணயங்களுக்கு அப்பால் அதுக்கு பிற்பாடு மாகாண சபை தேர்தலுக்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும், மாகாண சபை தேர்தல் வைப்போம் என்பதை உறுதிப்பட சொல்லியிருந்தோம். இப்போது அதை லீகலாக ஜனாதிபதியினூடாக ஜனாதிபதி நாங்கள் மாகாண சபை தேர்தலை வைக்கத்தான் போகிறோம், வைப்போம், அதற்கான பணம் ஒதுக்கப்படுகிறது என்ற அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் 2-3 மாதங்களுக்கு பின் புதிய வரவு செலவு திட்டம் வாசிக்கப்படும். அந்த வரவு செலவு திட்டத்திலே மாகாண சபைக்கான தேர்தலுக்கான செலவினங்கள் ஒதுக்கப்படும். அடுத்த வருடம் 2027ஆம் ஆண்டு மாகாண சபை தேர்தல் வரப்போகிறது. அந்த அதிர்வு தான் இவருடைய கூட்டணி என்று நான் இன்னொரு கருத்தை சொல்கிறேன். தனித்து இவர்கள் போட்டியிடுகின்ற போது மனோ கணேசன் தனித்து மாகாண சபையிலே ஒரு சீட்டை கூட எடுக்க முடியாது. மனோ கணேசன் மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர். கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே கொழும்பு மாவட்டத்திலே பல ஆண்டுகளாக, பல தசாப்தங்களாக அவர் பிரதிநிதித்துவப்படுத்தியவர். அவரை மக்கள் புறந்தள்ளிவிட்டார்கள். ரிசாத் பதுயுதீனாக இருக்கட்டும், ரவுஃப் ஹக்கீமாக இருக்கட்டும், தனித்து அவர்களுடைய கட்சியிலே திகாமடுல்லையிலோ அல்லது மன்னார் மாவட்டத்திலோ இருவரும் போட்டியிடுவார்களாக தான் நிச்சயமாக அவர்கள் வர முடியாது. சஜபையோடு சேர்ந்தோ அல்லது ஏதாவது கூட்டணியோடு சேர்ந்து வருகின்ற போது தான் எல்லாருடைய வாக்குகளும் இவரும் ஒரு முஸ்லீம் ஆள், அவர் அப்படித்தான் திட்டமாக தான் போடுவாங்க. அப்படி ஒரு லிஸ்ட் போடுற நேரம் இவர் ஒருத்தர் மாத்திரம் தான் முஸ்லீம் ஆளாக இருப்பார், அல்லது 2 பேர் முஸ்லீம் மக்களாக இருப்பாங்க. அப்போ போடக்கூடிய வாக்குகளில் ஒரு வாக்கு இவருக்கு முஸ்லீம்களுடைய வாக்கு, இன்ன ரீதியாக சிந்திக்கக்கூடியவர்கள் அந்த மாதிரியான கதைகளை பேசணும். அவருக்கு ஒரு புள்ளடி விடும், ஒரு 20,000 25,000 வாக்கு அவருக்கு பெற்றுக்கொண்டு அவர் வர முடியும் என்ற அடிப்படையிலே தீர்மானித்தான் அவர்களுடைய கூட்டமைப்பு அமைகின்றது. எனவே எதிர்வரும் காலத்திலே சஜபேவுடைய நிலைப்பாடு, சஜபேவுடைய இன ரீதியான செயற்பாடு, சஜபே இப்போது இருக்கக்கூடிய சஜித் பிரேமதாசவுடைய கட்சியினுடைய நிலைப்பாடுகளோடு கூட்டமைப்பு வைக்க முடியாது. ஏனென்றால் அவர்களும் இந்த ஊழல் விடயங்களிலும் சரி, பாதாள உலக விடயங்களிலும் சரி, குடுக்கடத்தல் கஞ்சா குடு விஷயங்களிலும் சரி, ஊழலிலும் சரி, அவர்களும் இதற்கு புகட்டுவ SLPPA கட்சிக்கு, அதாவது நாமல் ராஜபக்ச தலைமையிலான அந்த கட்சியினருக்கு நிகராக இவர்களும் செயற்பட்டிருக்கிறார்கள் கடந்த காலத்திலே. எல்லா விடயத்திலும் ஊழலிலும் சரி, போதைப்பொருள் கடத்தலிலும் சரி, போதைப்பொருள் காசுகளை இவர்கள் வாங்கியதும் சரி. பிரதி தலைவர் சஜித்துக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியவர் 1 கோடி ரூபாய் வழங்கப்பட்டு, இந்த விடயங்கள்லாம் பாராளுமன்றத்திலே பேசப்பட்ட விடயங்கள். காசு வழங்கப்பட்டு தான் இவருக்கு அந்த பிரதி தலைவர் எடுக்கப்பட்டது என்ற விடயங்கள்லாம் அவருடைய பிரதி தலைவர் விடயத்திலே பேசப்பட்டது. எனவே சஜபையோடு திரும்பவும் கூட்டு சேருகின்ற போது தங்களுக்கு வாக்கு கிடைக்கப் போவதில்லை, தாங்கள் புறக்கணிக்கப்படுவோம் மக்கள் மத்தியிலே,
மொட்டு கட்சியோடு கூட்டமைக்க முடியாது, சஜைவையோடு கூட்டமைக்க முடியாது. எனவே நாங்கள் ஒரு குறிப்பிட்ட சாரார் இணைந்து ஒரு கூட்டணியை உருவாக்கி மாகாண சபையிலே போட்டியிடுவோம். எனவே மாகாண சபையிலே எல்லா பகுதியிலும் அந்த கூட்டணிக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகளை வைத்து மாகாண சபை சீட்டு ஒரு 30-35 சீட்டு எடுத்தோம்னா அது ஒரு அதிகாரமாக இருக்கும். அதை காட்டி அரசாங்கத்திடமிருந்து எதையாவது பெற்றுக்கொள்ளாமல் என்று கடந்த காலத்தை போன்று இவர்கள் சிந்திக்கிறார்கள். ஆனால் மாகாண சபை தேர்தலிலும் நிச்சயமாக உறுதியாக நாங்கள் சொல்கிறோம், நாடு பூராகவும் தேசிய மக்கள் சக்தியை வெல்லும். இந்த வார்த்தையைத்தான் நான் பாராளுமன்ற தேர்தல் சந்தர்ப்பத்தின் போது 150 ஆசனங்களை இலகுவாக நாங்கள் பெறுவோம் என்ற விடயத்தை நான் ஆரூடகம் சொன்னது போன்று சொன்னேன். அரசியல் கணக்கின் அடிப்படை சொன்னேன். ஜனாதிபதி தேர்தலும் நாங்கள் வெல்லுவோம். கிட்டத்தட்ட 50 லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெற்றும் ஒரு குறிப்பிட்ட கணிசமான ஒரு வாக்குகள் குறைபாடிலே இது. அதே போல தான் நாங்கள் உள்ளூராட்சி மன்ற சபை தேர்தலும் நாடு பூராகவும் நாங்கள் கைப்பற்றுவோம் என்னும் மட்டக்களப்பு மாவட்டம் தவிர வடக்கு கிழக்கில் மட்டக்களப்பு மாவட்டம் தவிர ஏனைய பகுதியில் இல்லாமல் நாங்கள் எங்களுடைய ஆட்சியை கைப்பற்றினோம், ஆட்சி நிறுவனம். மாகாண சபை தேர்தலில் மட்டக்களப்பு மாவட்டத்தையும் உள்வாங்கலாக முழு நாடு பூராகவும் மாகாண சபை தேர்தலில் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம். இவர்கள் எந்த விதத்தில் கூட்டணி அமைச்சாலும் எந்த விதத்திலே இவர்கள் செய்தாலும் வெல்லப்போவது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம். ஏனென்றால் எங்களுடைய பொருளாதார கொள்கையாக இருக்கலாம், எங்களுடைய நிலைப்பாடுகள் எல்லாம் தற்போது மத்திய வங்கியின் அடிப்படையில் அறிவிப்பின் அடிப்படையிலே எங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு உள்நாட்டு உற்பத்தி என்பது வரப்போகின்றது. எனவே உள்நாட்டு உற்பத்தி என்று வருகின்ற போது நேரடியாக பாதிக்கப்பட போகின்றவர்கள் வடக்கு கிழக்கு மலையகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள். ஏனென்றால் பெருந்தோட்டம் அங்கு அபிவிருத்தி செய்யப்பட போகின்றது. பெருந்தோட்டங்களில் இருக்கக்கூடிய பெருந்தோட்டத்தின் உரிமையாளர்கள் அல்லது முதலாளிகளிடமிருந்து அரசாங்கம் அவற்றை மீண்டும் பெறுவதற்கான சில விடயங்களை முன்னெடுத்து வருகின்றது. அதுக்கு அடுத்தபடியாக நெல் உற்பத்தி, அடுத்தது விவசாய உற்பத்திகள் வருகின்ற போது, குறிப்பாக நெல் உற்பத்தி என்று வருகின்ற போது வடக்கு கிழக்கு தான் முக்கியமாக இலங்கையிலே பாரிய ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நெல் உற்பத்தியில் வடக்கு கிழக்கு மாகாணம். எனவே வடக்கு கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கான அவர்களுக்கான கொடுப்பனவுகள், அவர்களுக்கான மானியங்கள், அவர்களுடைய நெல்லுக்கான விலைகள், இவைகளெல்லாம் அவர்களுக்கு சாதகமாகவும் அவர்கள் விரும்பத்தக்க விதயத்தில் அமைகின்ற போது இந்த அரசாங்கத்தை அவர்கள் ஆதரிக்கப் போகின்றார்கள். முன்னெப்போதும் இல்லாத அளவு காலத்திலே மாஃபியாவிலே பேர் போனவர்னு சொல்லக்கூடிய ஒருவர் அவருடைய உரையாடலிலே சொல்றார், 10 வருடங்களுக்கு பின் இலங்கையிலே நெல் உற்பத்தி டட்லி ஒரு இடத்துல குறிப்பிடுகிறார், நெல் உற்பத்தி 10 வருடங்களுக்கு பின் தன்னிறைவு அடைந்திருக்கிறது. எங்களுடைய ஒரு வருடத்திற்கு தேவையான முழுமையான உற்பத்தி நெல் உற்பத்தி இலங்கையிலே உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு. எனவே இறக்குமதி செய்ய வேண்டிய அவசியமில்லை. இங்கு இருக்கக்கூடிய உள்நாட்டு உற்பத்தியாளர்களுடைய அதற்கான விலைகள் அவர்களுக்கு அலங்காரமான விதத்தில் அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற போது இந்த உள்நாட்டு உற்பத்தியில் ஈடுபடக்கூடிய விவசாயிகள் இந்த அரசாங்கத்தை ஏற்றுக்கொள்ளப் போகிறார்கள். கிட்டத்தட்ட 30% அல்லது 35% விவசாயிகள் இருக்கின்றார்கள் நெல் உற்பத்தியில் ஈடுபடக்கூடியது. எங்கள மலைய பக்கத்திலும் சரி, அது தெங்கு ரப்பர் உற்பத்தியிலும் சரி, அதிலும் பெருந்தோட்டம் இதுவும் அபிவிருத்தி செய்யப்படும். ஏன்னா எங்களுடைய நாடு முழுக்க விவசாயம் சார்ந்த பெருந்தோட்டம் சார்ந்த நாடாக இருப்பதன் காரணமாக நாங்கள் புதிய கைத்தொழில் பேட்டைகளை உருவாக்கி கைத்தொழில் மூலமாக எங்களுக்கு வருமானத்தை ஈட்டுக்கொள்வதை விட இருக்கக்கூடிய வளத்தை பயன்படுத்தி நாங்கள் இந்த நாட்டை முன்னேற்ற முடியும் என்ற அடிப்படையில் எங்களுடைய திட்டங்கள் வகுக்கப்படுகிறது. எனவே அந்த அடிப்படையில் அவ்வாறான ஒரு சிந்தனையில் அடிப்படையில் செல்லுகின்ற போது எதிர்வரக்கூடிய மாகாண சபை தேர்தலில் வலுவாக பாதிப்படைய போகிறார்கள். வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் முஸ்லீம் கட்சிகளும் மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய மலையகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் கட்சிகளும் தான் வலுவாக பாதிக்கப்பட போகும். எனவே இவர்கள் அந்த அடிப்படையில் சிந்தித்து மாகாண சபை தேர்தலில் நாங்கள் பிரிந்து போட்டியிடாமல் நாங்கள் அது குறித்த சில விடயங்களை உள்வாங்கிக் கொண்டு அதில் நாங்கள் போட்டியிடுவோம். மாகாண சபையை இவர்கள் டார்கெட் பண்ணுறாங்க. என்னத்தை டார்கெட் பண்ணி என்னத்தை திட்டம் போட்டாலும் 0. நீங்கள் வெல்லப்போவதில்லை, வெல்லப்போவது நாங்கள். இவ்வளவுதான் எங்களுக்கு குறிப்பிட முடியும். மாகாண சபை தேர்தலிலே நாடு பூராகவும் இறைவன் நாடினால், இறைவனை நாங்கள் நம்பக்கூடியவர்களாக இருக்கிறோம், இறைவனுடைய நாட்டத்தோடு நிச்சயமாக மாகாண சபை தேர்தலிலே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த 3 தேர்தலையும் விட அதிகமான வாக்கு விகிதத்தில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கப் போகிறோம். ரைட். இப்போ கூட்டு எதிர்கட்சிகள் அதில் தமிழ் குழுவினர் சம்மந்தமாக நாங்கள் பேசினோம். இப்போ சிங்கள குழுவும் சம்மந்தமாக நாங்கள் பேசி ஆகணும். ஏன்னா நேற்றைக்கு முன்தினம் குருநாகல் பகுதியில் ஒரு கூட்டம் நடந்தது, அவர்களுடைய அரசியல் கூட்டம் ஒன்று. அதில் சாமர சம்பத், தயாசிரி ஜெயசேகர, ரோஹித் அபேகுணவர்தன இப்படி பலர் பேசியிருந்தாங்க. சாமர சம்பத் மேடையில் ஏறி சொல்கிறாரு, ஒரு ஒரு பகுதியில் அவர் கதைக்கிறார் என்னன்னு சொன்னால், இந்த நாட்டில் இந்த அரசாங்கம்
பௌத்த மதத்தை நிராகரித்து கொண்டிருக்கின்றது. இப்போ உயர் பதவிகளுக்கெல்லாம் பௌத்தர்கள் நிராகரிக்கப்பட்டு அவங்க பதவி விலக்கப்பட்டு கிறிஸ்தவர்கள் அந்த இடங்களுக்கு பணியமர்த்தப்படுறாங்க. இது திட்டமிட்டு செய்யப்படுது. இது பௌத்த மதத்துக்கு எதிராகத்தான் இந்த அரசாங்கம் செயல்படுது. இன்னொரு விஷயம் சொல்றாரு, கர்தினால் மேக்கமஞ்ச தாண்டகை நல்ல நேரம் பாப்பரசராகலாம் ஆகியிருந்தா இந்த நாடு வத்திகான் ஆகியிருக்குமா, அப்போ பௌத்தர்களுக்கு இந்த நாட்டில் அட்ரஸே இல்லாமல் போயிருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லி கொஞ்சம் முருகல் நிலையை ஏற்படுத்துறாரு. அதே மாதிரிதான் இன்னும் 2 வருஷத்துல அவங்களுடைய ஒரு அரசாங்கம் வந்தோடனே இன்னைக்கு விசாரணை செய்கிற இந்த எல்லாரையுமே அவங்க அரசாங்கத்தில் சிறையில் உள்ள போடுவோம்னு இப்பயே சொல்லி வைக்கிறாரு. இன்னொரு விஷயமும் சொல்கிறார், அதையும் நான் எதிர்பார்க்குறவங்கள்ட்ட பதில். இந்த அரசாங்கம் என்பிபி அரசாங்கம் நீதித்துறைக்கு லஞ்சம் கொடுத்து அவர்களுக்கு தேவையான தீர்ப்புகளை பெற்று எதிர்த்தரப்பில் இருக்கின்றவர்களை அரசியல் பழிவாங்குவதற்காக ஒரு மோசமான செயற்பாட்டில் ஈடுபடுகின்றது அப்படிங்கிற ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். இதை பொதுவெளியில் நாங்கள் பேச முடியாதபடி இவங்க பேசியிருக்காங்க சாமர சம்பத். ஆனால் இன்னமும் அவருக்கு எந்த விதமான சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்பட இல்லை. அதையும் சொல்லிக்கிறேன். பாராளுமன்றத்துக்குள்ள அவர் சாமர சம்பத் இதை பேசியிருந்தால் அவருடைய சிறப்புரிமையின் அடிப்படையிலே அதுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்க மாட்டாது. ஆனால் பாராளுமன்றத்துக்கு வெளியிலே இவர் அந்த விஷயத்தை பேசியிருக்கிறார். 3வது விடயம் நீங்கள் சொன்னது, நீதித்துறைக்கு லஞ்சம் வழங்கப்பட்டு அல்லது ஊழல் அடிப்படையிலே இவர்களுக்கு தேவையான சாதகமான தீர்ப்பை அரசாங்கம் பெற்றுக்கொள்கிறது என்ற அடிப்படையில் அவர் பேசியிருக்கின்றார். அதில் குறிப்பாக குறிப்பிட்டு காட்ட வேண்டிய விடயம், இருக்கக்கூடிய சில நீதிபதிகளுக்கான அவர்களுடைய ஓய்வூதிய காலம் இருந்த போதும் அதற்கு நீடிப்புக்கான ஒரு சில சட்ட நடவடிக்கைகள் அல்லது சட்டங்களை உருவாக்குவதற்கான சில நடவடிக்கையில் அரசாங்கம் ஈடுபட்டு வருகிறது. அதற்கான காரணத்தை நான் குறிப்பிடுகிறேன். சாமர சம்பத் வாளியா 20 கிலோ பக்கெட் நிறைய வாளியில் மண் அள்ளி தன்ற தலையிலே போட்டுக்கொள்கிறார். அவ்வளோதான் நடந்திருக்கிறது. ஏனென்றால் ஒரு நீதித்துறை சம்பந்தப்பட்ட விடயத்திலே சரியான சாட்சியங்கள் இல்லாமல் இவ்வாறு ஊழல் வழங்கப்படுகிறது என்ற ஒரு விடயத்தை பேசியிருப்பது நீதித்துறைக்கு ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய அவமானம். இது நீதித்துறை சார்ந்தவர்கள், வழக்கறிஞர்கள் அல்லது அசோசியேஷன் மூலமாக அல்லது நீதித்துறை சார்ந்த அந்த தொழிற்சங்கங்களூடாக இவர்கள் ஏதாவது ஒரு சட்ட நடவடிக்கை எடுத்தால் சாமர சம்பத்துக்கு எப்போ கிடையாது, பிணை இல்லாத அளவுக்கு ஒரு ஹைகோர்ட்டில் உள்ளுக்கு போட்டு இருக்கப்பட போவார். அதே நேரம் இதில் குறிப்பிட்ட விடயத்திலே தயாசிரி இதற்கு முன் ஒரு மாத காலத்துக்கு முன் அவர் 360 அந்த நிகழ்ச்சியில் அவர் பேசியிருந்தால், யாராக இருந்தாலும் மாஃபியாவாக இருக்கலாம், இனவாதிகளாக இருக்கலாம், எந்த தரத்தில் இருந்தாலும் அவர் எவ்வளவு கீழ்த்தரமானவர்களாக இருந்தாலும் அவர்களை இணைத்து கொண்டு நாங்கள் இந்த அரசாங்கத்தை விரட்டுவதற்காக முயற்சிப்போம். நடக்க போகிற விஷயம் இல்லை. இருந்தாலும் அவர்களுடைய நிலையும் அந்த அளவுக்கு இறங்கி போயிட்டது. ஆள் இல்லை, அவங்களோட கூட்டு சேர்றதுக்கு ஆள் இல்லை. இப்போ இவங்களோட இந்த சஜபையோட கூட்டு சேர்ந்த இந்த முஸ்லீம் தமிழ் கட்சியிலே வேறையா பிரிகிறாங்க. ஏனென்றால் இவர்களோடு இருந்தால் தங்களுக்கு எந்த விதமான பிரதிலாபங்களும் இல்லை, மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என்ற அடிப்படையிலே விலகி செல்கிறார்கள். எனவே மிஞ்சி இருக்கக்கூடியது வட்டி கட்டின ஊழல்வாதிகள் தான் அதில் மிஞ்ச போகிறாங்க. முழுக்க வழக்கு நிறைய இருக்கக்கூடிய வழக்கு சொல்லக்கூடிய நீங்கள் பேர் குறிப்பிட்ட சாமர சம்பத்தாக இருக்கட்டும், தயாசிரியாக இருக்கலாம், இது போன்றவர்கள் முழுக்க வழக்கிலும் ஊழலும் எதிர்காலத்திலே ஊழல் வழக்கை சந்திக்க இருப்பவர்கள். எனவே அந்த அடிப்படையிலே அவர்கள் அதை சேர இருக்கிறார்கள். ஆனால் சாமர சம்பத்துக்கு எதிராக சில நேரம் நான் நினைக்கிறேன் அசோசியேஷனோ அல்லது நீதித்துறை சம்பந்தப்பட்டவர்கள் இதற்கு எதிரான நடவடிக்கை எடுப்பார்கள். எனவே 2வது விடயமாக நீங்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தீர்கள். அந்த விடயத்திலே எல்லாரும் எதிர்வரக்கூடிய மாகாண சபை தேர்தலிலே தங்களுக்கான ஒரு ஆதரவு இருக்கிறது, மக்கள் மட்டத்திலே ஆதரவு இருக்கிறது என்ற அடிப்படையிலே அவர் செயற்படுவதுதான் ஆசைப்படுகிறார்கள். அதற்கு மக்கள் இப்போது இடம் கொடுக்க போவதில்லை. இவ்வளவுதான். சுருக்கமாக சொல்ல போனால் மக்கள் தெளிவடைந்திருக்கிறார்கள், அரசியல் முதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் மக்கள். சாமர சம்பத்தாக இருக்கலாம், தயாசிரியாக இருக்கலாம், மக்கள் எதை விரும்புகிறார்கள் என்ற அந்த மக்களுடைய நிலைப்பாட்டை இன்னும் உணரவில்லை. மக்கள் ஓரளவு அரசியலிலே முதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். 2022ஆம் ஆண்டு மக்கள் எழுச்சி போராட்டத்திற்கு பின் ஒரு அரசியலை அவதானிக்கக்கூடிய ஒரு மக்களாக இலங்கை மக்கள் மாறியிருக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையிலே இலங்கை மக்கள் அரசியல் அவதானிப்பின் அடிப்படையிலே மக்கள் முதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். 1% அல்லது 2% தான் முதிர்ச்சி அடையாத நிலையிலே இருந்து கொண்டு இனவாதத்தை பேசியவர்கள். எனவே அவ்வாறானவர்களை தூண்டி விடுவதற்காகத்தான் இந்த 2வது பிரச்சனையை கிளறுகிறார். இதுக்கு கிறிஸ்தவர்கள் முக்கிய பதவிகளிலே அமர்த்தப்படுகிறார்கள் என்றால் ராஜபக்ச குடும்பம் யார்? பேர்சி. அவர்களும் கத்தோலிக்க மதம் சார்ந்த விடயங்கள். அவர்கள் அரசியலுக்காக தங்கள் மதத்தை பண்டாரநாயக்க யார்? அவர் ஒரு கத்தோலிக்கர். தான் இந்த நாட்டிற்குள்ளே அரசியல் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே பௌத்த மதம் இருப்பதன் காரணமாக தங்களை பௌத்தர்களாக காட்டிக்கொண்டார்கள். இவர்கள் தேர்தலுக்கு முன் கூறினார்கள், எங்கள் போசனுக்கு உங்களுக்கு பௌத்தர்களுக்கான அத்தனை விடயங்களும் தடை செய்யப்படும், பிறகரை இல்லை, உங்களுக்கு தானம் கிடைக்காது, இப்படியெல்லாம் பேசினார்கள். ஏதாவது நடந்ததா?
எத்தனை பன்சலைக்கு போகிறார்கள், பன்சலை சம்பந்தப்பட்ட விடயங்களில் எத்தனை விடயங்கள் முன்னெடுக்கப்படுகிறது, அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது. இந்த அரசாங்கத்தில் அவர்கள் சொன்ன அத்தனையும் பொய்ப்பித்திருக்கிறது இந்த அரசாங்கம். எனவே இவர்கள் மீண்டும் முதிர்ச்சி அடையாத ஒரு அரசியலை செய்து கொண்டு வருகிறார்கள். மீண்டும் இனவாதத்தை பேசி இனவாதத்தினூடாக அரசியல் செய்ய முடியும் என்பதை முயற்சிக்கிறார். சாமர சம்பத்தும் சரி, தயாசிரியாக இருக்கலாம், அல்லது சஜித் பிரேமதாஸாக இருக்கலாம், நாமல் ராஜபக்சேயாக இருக்கலாம். இவர்கள் மீண்டும் இனவாதம்தான் தங்களுடைய அரசியலை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தி என்பதை அவர்கள் நினைத்து கொண்டு செயற்படுகிறார்கள். 2022ஆம் ஆண்டு மக்கள் எழுச்சி போராட்டம் இனவாதம் என்பதில்லை, நாங்கள் மனிதநேயத்தை நோக்கி நகர்கிறோம், நாங்கள் மனிதர்கள், மனித பண்போடு நாங்கள் செயற்பட போகிறோம், சிந்தித்து தான் வாக்களிப்போம் என்பதை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். எனவே இவர்கள் அபிவிருத்தி ரீதியான ஒரு விடயத்தை அல்லது அபிவிருத்தி சம்பந்தப்பட்ட விடயத்தை, மக்கள் நலன் குறித்த அரசியலை பேசுவார்களாக இருந்தால் இவர்களுக்கு ஒரு விடயம் முன்னெடுக்க முடியும். ஆனால் தொடர்ந்து இனவாதத்தை பேசுவார்களாக இருந்தால் இவர்களுக்கு எந்த சந்தர்ப்பத்திலும் எதிர்காலத்தில் எஞ்சி இருக்கக்கூடிய 40% அல்லது 30% அரசியல்வாதிகளும் ஏற்கனவே 70 பேர் காணாமல் போனது மாதிரி முதிர்ச்சியடைந்த பலே ஜாம்பவான்களாக இருந்த அரசியல்வாதிகள் காணாமல் போனது போல இவர்களும் காணாமல் போய்விடுவார்கள். எனவே முதிர்ச்சி அடைந்த அரசியல் பக்கம் வாருங்கள், முதிர்ச்சி அடைந்த பக்கம் வந்து நீங்கள் பேசுங்கள். அதே நேரம் எங்களுடைய அரசாங்கத்திற்கு அந்த இவ்வாறான இருக்கக்கூடிய கட்சியை செய்யக்கூடியவர்களெல்லாம், கூட்டணி அமைக்கக்கூடியவர்களெல்லாம் எங்களுடைய தோழர் அன்றகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி அவருக்கு நன்றியை சொல்ல வேண்டும். ஏனென்றால் சேராமல் பிரிந்து கிடந்தவர்களை சேர்த்து வைத்திருக்கிறோம். நடுவில் ஒரு காந்தம் மாதிரி உட்கார்ந்து இழுத்தடுத்து எல்லாரும் சேர்க்கிறோம். நாங்கள் அப்படி எல்லாரும் ஒரு இடத்துக்கு சேருங்க, ஊழல்வாதிகள்லாம் ஒரு இடத்துக்கு சேருங்க, அப்படி அள்ளி கொண்டு உள்ளுக்கு போகிறதுக்கு எங்களுக்கு லேசாக இருக்கும். அவ்வளோதான். உண்மையாகவே இந்த விஷயத்தோடு இன்னொரு விஷயமும் பேச வேண்டியிருக்கிறது. இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலை விவகாரம். இதிலிருந்து அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த ஆயுதங்கள், இதெல்லாம் ரொம்ப நாளாக பிளான் பண்ணி திட்டமிட்டதை போட்டு தான் இருக்கிறது. அவர்கள் அதை தயாரித்து இருக்கிறார்கள். கூர்மையான ஆயுதங்கள், கத்தி, அது எல்லாம் எடுத்து இவங்க அந்த கயிறெல்லாம் சுற்றி பார்க்கும்போது நல்லா பிளான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாளாக பிளான் பண்ணி இது நடந்ததாக தான் சொல்லப்படுது. அதுக்கு நிறைய சந்தேகங்களும் எழுப்பப்பட்டிருக்கு. அதுக்கு முதல்ல நான் உங்களுடைய பதிவு, இந்த ஃபேஸ்புக் பதிவு ஒன்று பார்த்தேன், அதுக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு நான் பதில் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன். நீங்கள் நீதி அமைச்சர் அர்ச்சனா நாணயக்காரோடு எடுத்த புகைப்படம் இது. அப்போ அதுக்கு ஒரு கமெண்ட் வந்திருக்குது. கஜன் சொல்கிற ஒருத்தர், அவருடைய ப்ரொஃபைல் பிக்சரில் மகிந்த ராஜபக்ச பக்கத்தில் 2 சிங்கங்கள் இருக்குது. ரைட், அப்போ யாருன்னு தெரிஞ்சிடும். சிறைச்சாலையில் கைதிகள், அதிகாரிகள் மரணம் அடைவதற்கு காரணமானவர் இவர்தான். தன்னுடைய அமைச்சர் பதவியை வைத்துக்கொண்டு ஒழுங்காக நடந்து இருந்தால் இவ்வளவு பேரும் மரணம் அடைந்திருக்க மாட்டார்கள். சிறைச்சாலையில் என்ன நடந்தது என்று நேர்மையான நீதியான விசாரணை நடைபெற்றால் இவர் சிறை செல்ல வேண்டி வரும். இந்த ஆட்சியில் நிச்சயமாக இது தொடர்பாக நேர்மையான விசாரணை நடைபெறாது. அடுத்த ஆட்சியில் நிச்சயம் நடுநிலையான விசாரணை நடக்கும். நான் அதில் குறிப்பாக போட்டிருக்கிறேன்னு சொன்னால், ஒரு தத்துணிவோடு எங்களுடைய நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார் அவர்கள் அந்த சம்பவத்திற்கான பொறுப்பை முழுமையாக அவர் பொறுப்பேற்கும். நான் இதை பொறுப்பேற்கும், இந்த அமைச்சுக்கு இலாக்காவிற்கு பொறுப்பானவர் என்ற அடிப்படையிலே ஒரு துணிச்சலான ஒரு முடிவை அந்த இடத்திலே அவர் அறிவிக்கிறார். நான் இதற்கு பொறுப்பேற்கிறேன் என்ற விடயத்தை. நான் இதற்கு பொறுப்பேற்கிறேன் என்ற விடயத்திலே அவர் குறிப்பிட்ட விடயத்தில் அவரை சரிகண்டு அவரோடு நாங்கள் இருக்கிறோம் என்பதற்கான ஒரு அடையாளமாகத்தான் அந்த பதிவை நான் போட்டிருக்கிறேன். மேலுக்கு அவர் தான் எழுதியிருக்கிறேன். இதிலே நடக்கக்கூடிய சம்பவங்களுக்கெல்லாம் பதவி விலக வேண்டும் என்ற விடத்திலே எதிர்க்கட்சியினர் கோரிக்கை வைக்கின்றார்கள். நடக்கக்கூடிய சம்பவங்களுக்கெல்லாம் பதவி விலகி இருந்தால் கடைசி அதில் அமைச்சு பதவியில் வைக்கிறதுக்கு ஆளிலாம் போயிடும். இந்த விடயங்களுக்கு பொறுப்பேற்று அதற்கான சரியான தீர்வுகளையும் சரியான விளக்கங்களையும் சரியான தண்டனைகளையும் வழங்குவதற்கு அந்த பொறுப்பேற்று அதில் என்ன நடந்தது என்பதை பாராளுமன்றத்தில் எதிர்காலத்தில் அவர்கள் அதற்கான தெளிவுகளை வழங்குவார்கள். இந்த ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும் என்றால், வரலாற்று ரீதியாக பார்க்கின்ற போது சிறை உடைப்புகள் அல்லது சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய கைதிகளின் இவ்வாறான நடவடிக்கைகள் தான் ஒரு ஆரம்ப புள்ளியாக அமைகிறது இனவாதத்திற்கு. கடந்த எங்களுடைய தோழர் ஹர்ஷன நாணயக்கார் அவர்கள் நீதி அமைச்சராக இருப்பதற்கு முன் விஜயதாச ராஜபக்ச நீதி அமைச்சராக இருக்கிறார். அவருடைய காலத்தில் பல நியமனங்கள் இடம்பெறுகிறது. எங்களுடைய காலத்தில் இதுவரையிலே நாங்கள் நியமனங்கள் எதுவும் செய்யவில்லை. கடந்த கால அதிகாரிகளை வைத்து கொண்டுதான் நாங்கள் இப்போது அரசாங்கத்தை கொண்டு செல்கிறோம். கடந்த கால அதிகாரிகளை வைத்து கொண்டுதான் நாடு இந்தளவு தூரம் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. ட்ரெஸரியை நிரப்பி இருக்கிறோம். வேறு யாரும் புதுசாக்கள் கொண்டு இல்லை. செவ்வாய் கிரகத்திலேருந்தோ வானத்திலேருந்தோ யாரையும் கொண்டு வரவும் இல்லை. புதிய ஜேவிபி ஆக்களை நியமிக்கவோ இல்லை. பழைய அதிகாரிகளை வைத்து கொண்டு தான்
ட்ரெஸரியை நாங்கள் இன்றைக்கு கிட்டத்தட்ட 1,13,000 கோடி நிரப்புற அளவுக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். எனவே அந்த அதிகாரிகளை வைத்துக்கொண்டு தான் இந்த நாட்டை நாங்கள் முன்னேற்றி செல்கிறோம். எந்த இடத்திலும் ஜேவிபியுடையோ அல்லது என்பிபியுடைய எந்த அதிகாரிகளையும் நாங்கள் நியமிக்கவில்லை. அது திட்ட தெளிவாக உண்மையாக புதிய நியமனங்கள் எதுவும் இடமில்லை. கடந்த கால அதிகாரிகள் தாங்கள் திருந்தி கொண்டு செயற்படுவதன் காரணமாக இந்த நாட்டினுடைய அபிவிருத்தி ஓரளவு முன்னுக்கு வருகின்றது. எனவே எதிர்காலத்தில் இன்னும் அவர்கள் திருந்துவார்கள், இந்த நாட்டை நேசிப்பார்கள், நேசிக்கக்கூடியவர்களாக மாறுவார்கள். எனவே அந்த அடிப்படையில் இந்த அவர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவர்களுடைய அந்த துறைசார் முதிர்ச்சி அல்லது துறைசார் விடயங்களில் அவர்கள் முதிர்ச்சி அடைந்தவர்களாக இருப்பார். அவர்களை விலக்கிவிட்டு புதிய அதிகாரிகளை நாங்கள் இணைத்து கொண்டு செய்யப்படுகின்ற போது ஒரு காலதாமதம் ஏற்படும். இருக்கக்கூடியவர்களே வைத்துக்கொண்டு நாங்கள் செய்கின்ற போது துரிதப்படுத்தப்படும் ஒரு விடயம். அந்த அடிப்படையில் தான் செய்யப்பட்டது. இதில் இந்த சிறைச்சாலை உடைப்பின் போது சிறைச்சாலை உடைப்புகள் கடந்த கால அந்த வரலாற்று ரீதியான விடயங்களை பார்க்கின்ற போது அந்த விடயங்களை பார்க்கின்ற போது சிறை உடைப்புகள் தான் முக்கிய காரணம். பூச சிறைச்சாலையை உடைக்க முடியாது, ஏன்னா அங்கே பாதுகாப்பு அதிகமாக இருக்கிறது. மெகசின் சிறைச்சாலையும் கோட்டாவுடைய காலத்தில் அந்த 13 பேர் உள்ளுக்கு எஸ்டிஎஃப் போய் கொண்டதுக்கு பின்பு அதுவும் மிக தீவிரமான அடிப்படையில் அதற்கான பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. போகம்பர் சிறைச்சாலை, இதே போன்ற பல சிறைச்சாலை, அனுராதபுரம் சிறைச்சாலைகள் எல்லாம் இருக்கின்றது. இப்போ அந்த சிறைச்சாலைகள் எல்லாம் அதிலே குழப்பத்தை ஏற்படுத்தி கொழும்புக்கு அந்த பிரச்சனையை கொழும்புக்கு எடுத்து வருவது என்பது கொஞ்சம் கடினமான விடயம். அவை கொழும்புக்கு அண்மித்திருக்கக்கூடிய ஒரு சிறைச்சாலை தான் நீர்கொழும்பு சிறைச்சாலை. எனவே நீர்கொழும்பு சிறைச்சாலையை பொறுத்தவரையில் அளவுக்கு அதிகமான இறுக்கங்களோ பாதுகாப்பு நடவடிக்கைகள் இல்லை என்றால் அங்கே இருக்கக்கூடியவர்கள்லாம் போட்டால் கொண்டக்கூடிய ட்ரக்ஸ் கொண்டு வரக்கூடியவங்கள், கடத்தல்களில் ஈடுபட்டவர்களும் அதிகமாக அதுக்குள்ளே சிறைச்சாலையில் இருக்கின்றார்கள். அவ்வாறான குற்றவாளிகளை தூண்டிவிட்டு அந்த பிரச்சனையை சிறைச்சாலை உடைத்து வெளியிலே கொண்டு வந்து சிறைச்சாலை கைதிகள் கலவரத்தில் ஈடுபட்டார்கள் என்ற அடிப்படையிலே நீர்கொழும்பு பிரதேசத்தை தொடர்ந்து சென்ற முறையும் அவ்வாறு தான். ஈஸ்டர் குண்டு தாக்குதலே முதலே குழப்பத்தை உருவாக்கியது நீர்கொழும்பு குருநாகல் மாவட்டத்தை அந்த பகுதியில் தான் குழப்பத்தை உருவாக்கி இங்கே எடுத்து வர முயற்சித்தார்கள். அதேபோல் நீர்கொழும்பிலே குழப்பத்தை உருவாக்கி கொழும்பு பிரதேசத்துக்கு கொண்டு கொழும்பு பிரதேசத்தில் பெரிய ஒரு 83ஆம் ஆண்டு கலவரத்தை போன்ற ஒரு கலவரத்தை முஸ்லீம் சிங்களவர்களுக்கிடையோ முஸ்லீம் தமிழர்களுக்கிடையோ தமிழ் முஸ்லீம்களுக்கிடையோ ஏற்படுத்தி அதை கொண்டு நாட்டிலே சட்டம் ஒழுங்கு இல்லாமல் இருக்கிறது என்ற அடிப்படையில் நாட்டுக்கு எதிராக ஒரு நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வந்து ஆட்சியை மாற்றலாம் என்ற அடிப்படையிலே கடந்த கால நீதியமைச்சராக இருந்தவர்களின் செயற்பாட்டின் அடிப்படையில் இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. அதற்கான நடவடிக்கைகள் அதற்கான இதிலே கடந்த காலத்திலே இருந்த நீதியமைச்சரூடாக இது செயற்படுத்தப்பட்டதா என்ற ஒரு கேள்வியும் சந்தேகத்திலையும் சமூக மட்டத்திலே தற்போது அது கேள்வியாக எழுப்பப்பட்டு வருகிறது. காரணம், விஜயதாச ராஜபக்ச அவர்களும் 12,000 கோடி ஊழலிலே அவருடைய மகன் எடுப்பனும் சஜபையுடைய பிரதி தலைவரும் அதிலே விஜயதாச ராஜபக்ச அவர்களும் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்ற அடிப்படையில் பேசப்பட்டதன் காரணமாக தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக, தங்களை காத்துக் கொள்வதற்காக இவ்வாறான சிறை உடைப்பை ஏற்படுத்தி அதன் மூலமாக கலவரத்தை கொண்டு வந்து 83ஆம் ஆண்டு போன்ற ஒரு கலவரத்தை கொண்டு வந்து ஏனைய சிறைச்சாலைகளை முடித்து அங்கே இருக்கக்கூடிய சிறைச்சாலை கைதிகளை வெளியிலே கொண்டு வந்து மட்டக்களப்பு சிறைச்சாலையை உடைத்தார்கள் 83ஆம் ஆண்டு. அதுபோன்று அந்த கைதிகளை கொண்டு வந்து வைத்து கலவரத்தை உண்டு பண்ணி கைதிகள் மீது குற்றத்தை போட்டு வெளியில் உள்ளவர்கள் எல்லாம் கைதிகள் தான் அதை செய்தார்கள் என்ற அடிப்படையில் நாட்டில் ஒரு குழப்பத்தையும் ஒரு பேரவலத்தையும் ஏற்படுத்துவதற்கான முயற்சியிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் தற்போது சமூக மட்டத்தில் விஜயதாச ராஜபக்சேயை நோக்கின ஒரு பார்வை இடம்பெற்று வருகிறது. அதே நேரம் நீங்கள் இன்னொரு விடயத்தை நான் சொல்ல மறந்து விட்டேன். இந்த ஊழல் சம்பந்தப்பட்ட நீதிபதிகளுக்கான ஒரு விடயத்தை பேசப்பட்டு வருகிறது. அந்த நீதிபதிகளுடைய காலத்தை நீடிப்பது என்பது அரசாங்கம் எடுக்கின்ற முயற்சி தீர்மானம் என்பது தற்போது இடம்பெற்று வரக்கூடிய அத்தனை வழக்குகளிலும் அந்த நீதிபதிகள் தான் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். எனவே புதிய நீதிபதி ஒருவரை நியமிக்கின்ற போது அவர் மீண்டும் அவை அனைத்தையும் அத்தனை வழக்குகளையும் மீண்டும் அவர் ஸ்டடி பண்ணணும், படிக்கணும், அது முழுமையாக வாசித்து அதில் அதற்குரிய தீர்ப்புகள் வழங்குகின்ற போது பிழையாகாமல் பார்க்கணும். ஏன்னா இதிலே அனுபவத்தோடு வரக்கூடிய நீதிபதிகளுக்கு எதிர்வரக்கூடிய ஒரு வருடமோ 2 வருடங்களோ நீடித்து கொடுத்ததன் பின் இவர்கள் விசாரித்து வருகின்ற அந்த வழக்குகளுக்கான தீர்ப்பை அவர்கள் வழங்கிவிட்டு அவர்கள் ரிசைன் பண்ணிட்டு போவாங்க. அதுக்காகத்தான் இந்த அரசாங்கம் அந்த நடவடிக்கை எடுக்கிறத தவிர இவர்களுக்கு எதிராக அல்லது எங்களுடைய ஆட்சிக்கு எதிரான அரசியல்வாதிகளை தண்டிக்க வேண்டும் என்பதற்காக அதுபாரான நேர்மையான நீதிபதிகளை இவர்கள் தப்பான விதத்திலே மக்கள் மத்தியிலே சமூக மத்தியிலே கொண்டு போவது மிகப்பெரிய குற்றம். ஏன்னால் அவர்கள் நேர்மையான நீதிபதிகளாக இருக்கின்றனர். அந்த அவ்வாறான நீதிபதிகளுக்கு எதிராக இழுக்கு ஏற்படும் விதத்திலே அவர்கள் பேசுகின்றது என்பது மிக பொல்லாத ஒரு மிக பாரிய குற்றம். அது இவர்கள் அதை உணராமல் அவ்வாறு செய்கின்றார். உண்மையான காரணம்,
விசாரித்து வருகின்ற அந்த நீதிபதிகள் இதற்கான தீர்ப்பு வழங்கக்கூடிய காலம் இன்னும் எதிர ஒரு வருட காலத்துக்குள் அநேகமாக தீர்ப்புகள் வழங்கப்பட இருக்கின்றது. அவ்வாறான தீர்ப்புகளை வழங்கிவிட்டு அவர்கள் விலகி சென்று விடுவார்கள். ரைட். தாகா அவர்களே, அந்த தகவலோடு இன்னும் ஒரு தகவல் இன்று காலை எனக்கு கிடைத்தது. மட்டக்களப்பு பகுதியில் தான் தகவல் எனக்கு கிடைத்தது. அதாவது இந்த ஈஸ்டர் தாக்குதல் சம்பவத்தோடு தொடர்புடையதாக சொல்லப்படுகின்ற இந்த விசாரணைகளில் அடிக்கடி அவருடைய பெயர் தான் பாதிக்கப்படும். அந்த நபரை கைது செய்யவிருப்பதாக ஒரு தகவல், விரைவில் கைது செய்யப்படலாம் என்கின்ற ஒரு எதிர்வு குரல் சொல்லப்பட்டிருக்கின்றது. இது சம்பந்தமாக எதுவும் தகவல்கள் இருக்கின்றதா? என்ன மாதிரி? நிச்சயமாக. என்னென்றால் இதிலே பிள்ளையான் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் சொல்லக்கூடிய பிள்ளையான் முன்னாள் பிரதி அமைச்சர், ராஜாங்க அமைச்சராக இருந்தவர். அதே நேரம் கிழக்கு மாகாணத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவர். துணைவேந்தருடைய கொலை வழக்கிலே தான் அவர் கைது செய்யப்படுகிறார். ஏற்கனவே ஜோசப் பரராஜ் கொலை வழக்கிலே தீர்ப்பு அவர் சிறைச்சாலையில் இருந்தார். எனவே அந்த அடிப்படையிலே அசாத் மாலாவனுடைய அந்த ஸ்டேட்மெண்ட் அடிப்படையில் இவருடைய ஈஸ்டர் குண்டு தாக்கல் சம்பந்தப்பட்ட விடயத்தில் இவரும் முழுமையான சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்ற அடிப்படையிலே நிறைய ஆதாரங்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த ஆதாரங்களின் அடிப்படையிலே அடுத்த வழக்கு அல்லது அடுத்த கைது என்பது ஈஸ்டர் குண்டு தாக்குதலே பிள்ளையான் கைது செய்யப்பட போகிறார் என்ற விடயம்தான் ஒரு எதிர்பார்க்கப்படக்கூடிய விடயமாக இருக்குது. என்றால் அவருடைய கைது வேறொரு விடயமாக இருந்தாலும் விசாரணைகளின் அடிப்படையிலே அசாத் மாலானுடைய ஸ்டேட்மெண்ட்டின் அடிப்படையிலே ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் இவர் நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்ற விடயத்திலே இவர் அது சம்பந்தப்பட்ட கைதுகளோ அது சம்பந்தப்பட்ட விசாரணைகளோ இதுவரை முன்னெடுக்கப்படவில்லை. எனவே அதற்கான கைது அமையப் போகிறது. அதே சந்தர்ப்பத்தில் தான் பிள்ளையான் மாத்திரம் கைது செய்யப்படக்கூடாது, கருணா அம்மானும் கைது செய்யப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் சமூக மட்டத்திலே ஒரு சிலர் சில விடயங்களை பேசி அதை தூண்டி விடும் விதத்திலே அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அதுவும் நான் என்ன காரணம் அதுக்கு? பிள்ளையானும் கருணா அம்மானும் முரளிதரனும் சந்திரகாந்தனும் இவர்கள் இருவரும் புலிகளுடைய காலத்தில் 2004ஆம் ஆண்டு பிரிந்து வருகிறார்கள். இணைந்துதான் அரசாங்கத்துக்கு சார்பாக வேலை செய்தார்கள். இவர்களுடைய குழுக்களும் இணைந்துதான் அரசாங்கத்தோடு சேர்ந்து போராட்ட காலத்தில் இணைந்து செயற்பட்டது. அதற்கு பின் இவர்கள் அரசியல் ரீதியான கருத்து முரண்பாடு காரணமாக இருவரும் வேறு வேறாக பிரிந்து கொண்டார். அம்பாறை மாவட்டத்தை கருணா அம்மானும், மட்டக்களப்பு மாவட்டத்தை பிள்ளையானுமாக இணைந்து அவர்கள் அரசியல் ரீதியான முரண்பாடுகளோடு சில அரசாங்கத்தினுடான இணைந்த செயற்பாடுகளின் போது கருணாமன் கொஞ்சம் விலகி அரசியல் ரீதியான கண்ணோட்டத்திற்குள், அரசியல் ரீதியான செயற்பாட்டுக்குள் வருகிறார். அரசாங்கத்துக்கு உதவியான கொலைகளையோ அல்லது ஆயுத நடவடிக்கைகளிலோ ஈடுபடாமல் கொஞ்சம் தவிர்த்து வரக்கூடிய ஒரு நிலைமையை இப்போ ஒரு காலத்திலே டக்ளஸ் தேவானந்தா அவர்களும் ஆரம்ப காலத்திலே போராட்டத்தில் இருந்தாலும் கூட 90ஆம் ஆண்டிற்கு பின் அவருடைய முடிவுகளை மாற்றிக்கொண்டு நேரடியாக ஜனநாயக ரீதியான ஒரு அரசியல் சிந்தனைக்குள்ளே வந்து அரசியல் தீர்வுதான் தமிழ் மக்களுக்கான தீர்வாக அவர் செயற்பட்டு வருகிறார். இப்போதும் அவர் இந்த மாதிரியான குழுக்களோடு கூட்டங்களோடு இணைவதில்லை. அவர் தனித்துவமான ஒரு அரசியலை செய்து கொண்டு செல்கிறார் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள். ஆனால் அதே போன்ற ஒரு அடிப்படையிலே தான் கருணா அம்மானும் அரசியல் ரீதியான ஒரு தீர்வுக்குள் செல்வோம் என்ற அடிப்படையில் சென்றார். ஆனால் இவர் அரசியல் ரீதியான தீர்வை படமாக காட்டினாலும் கீழே அடியிலே அரசாங்கத்தோடு சேர்ந்து ஆயுத குழுக்களை வைத்துக்கொண்டு அரசாங்கத்திற்கு தேவையான ஒரு பராமிலிட்டரியா போன்று அவர்கள் செயற்பட்டார்கள் என்பதுதான் இதிலே முக்கியமாக இருக்கும். எனவே கருணா அம்மானும் கைது செய்யப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் எழுதி வருகின்றார்கள். அதற்கு ஒரு உதாரணமாகத்தான் ஒரு கிட்டத்தட்ட 1.5-2 வருடங்களுக்கு முன்னர் ஒரு செவ்வி ஒன்றிலே இப்போ ஒரு உயர் அதிகாரியாக இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரி சீனியர் டிஐஜி பிரியந்த ஜெயக்கொடி அவரோடு இணைந்து சம்பந்தப்பட்ட விடயத்திலே போலீஸ் பார்க்கில் கருணா அம்மான் ஒரு பெண்ணோடு வந்து இங்கே உலா வருகிறார், உடற்பயிற்சியில் ஈடுபடுகிறார், அவருக்கு நாங்கள் பாதுகாப்பு வழங்கணும். ஒரு காலத்திலே 627 போலீசார்களை நிராயுதபாணியாக கொன்றார்கள். எனவே இவர் அது சம்பந்தப்பட்ட வழக்குகள் முன்னெடுக்கப்பட வேண்டும், இவரும் கைது செய்யப்பட வேண்டும் என்று அண்மித்த காலத்திலுடைய விடயங்கள் எதுவும் பேசப்படவில்லை. அரசாங்கத்தோடு இணைந்து ஏதாவது கொலைகளை செய்தாரா அந்த மாதிரியான விடயங்கள் எதுவுமே கருணாமன் குறித்த விடயத்திலே ஈடுபடவில்லை. ஜோசப் பரலாங்க சிங்கம் கொலையாக இருக்கலாம், அல்லது ரவிராஜ் உடைய கொலையாக இருக்கலாம், லசந்தவுடைய கொலையாக இருக்கலாம். இந்த கொலையிலெல்லாம் பிள்ளையானுடைய விடயம் பேசப்பட்டு வருகிறது. ஆனால் கருணாமனுடைய பேச்சு அதிலே பெரிய அளவில் பாறையில் இடம்பெறவில்லை. எனவே இந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டது உண்மை என்ற விடயத்திலே கருணாமனும் ஒரு இடத்திலே ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறார். நாங்கள் அவர்களை கொன்றோம் என்ற விடயத்தை பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார். அந்த போலீசார்களுடைய விடயத்தை முன்னெடுத்து அதை தூண்டி கருணாமனும் கைது செய்யப்பட வேண்டும் என்பது விடயத்திலே பிள்ளையானுடைய அணியினர் இந்த விடயத்தை தூக்கிவிட்டிருக்கின்றார்கள்.
அதை தூக்கி கருணாகரனையும் கைது செய்யுங்கள் என்பதை வலியுறுத்தி வருகின்றார்கள். அதுதான் அங்கு இடம்பெறுகின்றதே தவிர ஏனைய சில சந்தர்ப்பத்திலே பிள்ளையானுடைய சில விடயங்களும் முன்னெடுக்கப்படும் இடத்தில் பிள்ளையானும் அந்த விடயங்களிலே கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. எனவே முழுமையாக சொல்ல முடியாது கருணாகரன் கைது செய்யப்பட வேண்டும். ஆனால் பிள்ளையானுடைய கைது என்பது ஈஸ்டர் குண்டு தாக்கல் சம்பந்தப்பட்ட விடயத்திலே அவர் கைது செய்யப்படுவதற்கான சகல விதமான சாட்சியங்கள் இருப்பதன் காரணமே அவர் எதிர்காலத்திலே ஈஸ்டர் குண்டு தாக்கல் அடிப்படையில் அதற்கான ஒரு குற்றவாளியாக இனம் காணப்பட்டு கைது செய்யப்படுவார். ஏற்கனவே கைது செய்யப்பட்டு சிறைவாசம் அனுபவித்தாலும் மீண்டும் ஒரு கைது கைது பண்ணலாம்னு சொல்லப்படுது. ரைட். ஆகவே இன்றைய நேர்காணலில் இணைந்து இவ்வளவு பல விடயங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட தகா ஐன்ஸ்டீன் அவர்களுக்கு உங்களுடைய நன்றிகள். மிக்க நன்றிகள். கலையத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஒளிப்பதிவாளர்களுக்கும் உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். மற்றும் ஒரு நேர்காணல் நிகழ்ச்சியுடன் சந்திக்கலாம். ஒளிப்பதிவாளர் லிசிஹரன் மற்றும் விஜயகுமாருடன் நான் டில்ஷான் வின்சன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.